இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி நாம் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பிலிருந்து நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா பொதுவா இந்த தலைப்பிலிருந்துலாம் நான் பேசுறது கிடையாது. ஏன்னா தலைப்பை எடுத்துட்டோம்னா நான் நினைக்கிறத சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா இது ஒரு தலைப்பு. ஆனால் இயேசு சொல்லுகிறதை வைத்து நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த தலைப்புல இயேசு சொல்லுகிறது, அப்புறம் பேதுரு என்ன சொல்லுகிறார், பவுல் என்ன சொல்லுகிறார், யாக்கோபு என்ன சொல்லுகிறார், யோவான் என்ன சொல்லுகிறார் என்பதையெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், படித்து புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இயேசு முதற்கொண்டு மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், அதே மாதிரி இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட வார்த்தையை குறித்ததான நம்முடைய கண்ணோட்டம் என்ன, சபையிலே இருக்கக்கூடிய கண்ணோட்டம் என்ன. சபை அப்படின்னு சொன்னா நம்முடைய சபையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபையும், அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும், அல்லது சபைக்கு போகக்கூடிய நபர்களும், அல்லது சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் இந்த குறிப்பிட்ட வார்த்தை குறித்து என்ன விதமான கருத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சோ இயேசு என்ன சொல்றாரு, ஒருவர் என்ன பண்ணணும், மறுபடியும் பிறக்க வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா born again அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த கல்யாண வரங்கள், கல்யாண ப்ரொஃபைல்லாம் நான் பார்ப்பேன். அந்த கல்யாண ப்ரொஃபைலை பார்க்கும்போது அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா ரிலீஜன் அப்படின்னு போட்டு கிறிஸ்டியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுல போட்டிருப்பாங்க born again believer அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த மறுபடியும் பிறக்கிறது born again அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ இங்க என்ன சொல்றார் இயேசு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாதான், தேவ ராஜ்யத்தை காண மாட்டான். அவன் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டானா, பார்க்க மாட்டான். இந்த இடத்துல அப்படி சொல்றாரு. அடுத்தது 5ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு என்ன பண்ணுகிறேன், சொல்லுகிறேன். சோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ பொதுவா நம்ம திருச்சபைகள்ல, பொதுவா கிறிஸ்தவ கூட்டங்கள்ல அல்லது பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு கருத்து அப்படின்னா, நம்ம திடீர்னு ஒரு புதுசா ஒருத்தரை போய் நம்ம பார்க்குறோம், அல்லது இதே மாதிரி பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம்னா முதல்ல அவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, அவங்க born again பிலீவரா, born again விசுவாசியா, அவங்க மறுபடியும் பிறந்தவங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நானே ஒருத்தரை போய் புதுசா சந்திக்கிற ஒரு பெரிய கூட்டத்துக்கு போறேன்னு வச்சுங்க, அங்க என்ன ஒருத்தரை மீட் பண்றாரு, என்ன பாஸ்டர்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்கிட்ட பேசும்போது ரொம்ப பெந்தேகோஸ்தே இதுல ஊறி போனவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல என்ன கேட்பாங்க, நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்களா, நீங்க born again பிலீவரா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்கள பார்த்து ரட்சிப்புனா என்ன, born againனா என்ன, born again மறுபடியும் பிறப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, அதற்கான விளக்கம் சொல்ல தெரியாது. இப்ப இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். இயேசு முதல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரே இடம் இந்த இடம்தான், யோவான் சுவிசேஷத்துல இதை பயன்படுத்துகிறார்.
சரி, இதுல என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு நான் இதை பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், இயேசு எந்த அர்த்தத்துல சொல்றாருன்றத உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இதே அர்த்தத்துல தான் யார் யாரெல்லாம் சொல்றா, பேதுரு, யாக்கோபு, யோவான், பவுல் போன்றவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இதே அர்த்தத்தெல்லாம் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் என்ன பண்ண போறோம், அந்த வேத வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்ள போகிறோம். சரி, இங்க என்ன நடக்குது, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். யூதருக்குள்ளே அதிகாரியான ஆ, நிக்கோதேமு எனப்பட்ட ஆ, பரிசேயன் ஒருவன் இருந்தான். பாருங்க, அவனை பத்தி இங்கே யோவான் என்ன பண்றாருன்னா ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். இவர் யார், இவர் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு அப்படின்றது ஒரு அறிமுகம். இப்போ நம்ம பொதுவா ஒரு இடத்துக்கு போனோம், நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுவோம். அதே மாதிரி இங்க யோவான் என்ன பண்றாரு, நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார். இன்னும் பேரை சொல்லல, என்ன சொல்றாரு, யூதருக்குள்ளே யாராம், அதிகாரியான. முதல்ல அந்த பாயிண்ட கொண்டு வரார். யூதருக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாரு, அதிகாரியா இருக்கிறார். அவருடைய பெயர் என்ன, நிக்கோதேமு. அவர் யார் அப்படின்னா அவர் ஒரு பரிசேயன். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூத அதிகாரி, அவர் யாரு, ஒரு பரிசேயன். அவருடைய பெயர் என்ன, நிக்கோதேமு. சரி, அப்புறம் அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ஏன் நைட் டைம்ல வரணும் சொல்லுங்க. சில ரகசியமான கூடுகைகள் சந்திப்புகள் எங்க தான் நடக்கும், இரவு நேரங்களா தான் நடக்கும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, பகல் நேரத்துல ஒருவேளை இயேசுவை வந்து பார்த்துட்டா மற்றவங்களாம் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்க. அதனால நான் ரகசியமா போய் இயேசுவை என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இரவு நேரத்துல வராரு. சரி, அப்புறம் ரபி. ரபினா என்னது, ரபினா என்னது, போதகர். சரி, இது வந்து யூத மதத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல ரபாய், ரபாயின்னு சொல்லுவாங்க. ரபாய் ஆங்கிலத்துல, தமிழ்ல ரபி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரபி அப்படின்னா என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை நன்றாக கரைத்து குடித்து மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறவர், போதிக்கிறவர். அதுதான் அதனுடைய அர்த்தம், டீச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன டீச்சர் அப்படின்னா யூத மத போதகர், யூத மதத்தை என்ன பண்ணுகிறவர்கள், மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள். ஆனா இந்த நிக்கோதேமு இயேசுவை எப்படி பார்க்கிறாரு, போதகரா பார்க்கிறார், ரபி அப்படின்னு சொல்றார். அப்போ நிக்கோதேமு யாரு, அவர் யூத அதிகாரி, அவர் ஒரு பரிசேயர். அவருக்கும் நிறைய நியாயப்பிரமாணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும், வேதத்தை கற்றவர் தான். ஆனா அவரே இயேசுவை எப்படி பார்க்கிறாரு, ஒரு போதகராக, ரபியாக பார்க்கிறார். அப்போ சொல்றாரு, ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, மத்தவங்க சொல்லாததை யார் சொல்றா, இவர் சொல்றார். அப்ப மத்தவங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்களாம், அறிந்திருக்கிறாங்க. அதனால தான் அவர் வார்த்தையை பயன்படுத்துறாரு. எப்படி பயன்படுத்துறாரு, அறிந்திருக்கிறோம் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அப்படின்னா நாங்கள்னா அவரோடு இருக்கக்கூடிய மற்ற பரிசேயர், மற்ற ஒரு சில அதிகாரிகள் இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தன்னுடைய வார்த்தையினாலே இயேசு கிட்ட என்ன பண்றாரு, சொல்றாரு. நீர் எங்கிருந்து வந்தவரா, தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணவர், வந்தவர். சோ அப்போ யூ ஆர் ஃப்ரம் காட் அப்படின்னு இவர் சொல்றார். நீர் தேவனிடத்திலிருந்து பண்ணவர், வந்தவர் என்று, என் வந்த போதகர் என்று நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்புறம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். சோ இவர் என்ன எப்படி பார்க்கிறாரு, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, அதனால நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு அற்புதங்களை என்ன பண்றீங்க, செய்றீங்க அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப நல்லா கேட்கணும், பைபிள்ல யோவானுடைய சுவிசேஷத்துல ஏன் இயேசு அற்புதம் செஞ்சார் அப்படின்றத யோவான் எழுதி வச்சிருக்கிறார். நான் உங்களை கேட்கிறேன், ஏன் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அற்புதங்களை செய்தார்? தம்மை வெளிப்படுத்துவதற்காக. என்னன்னு வெளிப்படுத்துவதற்காக, தான் யாரு, கடவுள், தான் தெய்வம், தான் இறைவன் என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்தார், அற்புதங்களை செய்தார். புரியுதா? அதுதான் இயேசு அற்புதம் செய்ததற்கான நோக்கம். இதே யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாமா?
இந்த புஸ்தகத்தில் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அப்படின்னா யோவான்ல எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பதாக என்ன பண்ணாராம்? செய்தார். சரி, ஏன் செய்தார் பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இவைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குதான்? எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு ஏன் அற்புதம் செஞ்சார்? அவருக்கு பிடிச்சிருச்சு, அதுதான் அவருடைய ஹாபி, அதுதான் அவருடைய விருப்பம். அதனால போற வரவங்களெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு அற்புதம் செஞ்சாரா? கிடையாது. அவர் அற்புதம் செஞ்சதுல என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? அற்புதம் பெற்றவர்கள், அந்த அற்புதத்தை பார்க்கிறவர்கள் இவரை கடவுளாக என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? மறுபடியும் அற்புதம் நடக்குமா? இல்ல. கடவுளாக ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இயேசுவை கடவுளாக பார்க்கிறோம். ஆனா எப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம்னா, எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன நடக்கணும்? இன்னைக்கு அற்புதம் நடந்துச்சு, நாளைக்கும் என்ன நடக்கணும்? அடுத்த நாளும் என்ன நடக்கணும்? நீங்க தான் இயேசுவை கடவுளா நம்புறீங்களே, இயேசுவை கடவுளா ஏத்துக்கிட்டீங்களே, மறுபடியும் அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்க. இல்ல எனக்கு என்ன நடக்கணும்? மறுபடியும் எனக்கு என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கும். அதாவது நாம் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன எதிர்பார்க்கணும்னா, நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே எதிர்பார்ப்பா இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்வார். அவர் விருப்பப்பட்டா என்ன பண்ணுவார்? நம்ம வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறார் அதை செய்வார். ஆனா உண்மையா இயேசு அற்புதம் செஞ்சதனுடைய நோக்கம் என்ன? அவரை விசுவாசிக்க வேண்டும், கடவுளாக விசுவாசிக்க வேண்டும், அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை என்ன பண்ண வேண்டும்? அடைய வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப இங்க என்ன சொல்றாரு? மறுபடியும் யோவான் 3க்கு வருவோம். இந்த நிக்கோதேமு சொல்றாரு, தேவன் உம்மோடு இல்லாவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன பண்ண மாட்டான்? ஒருவனும் செய்ய மாட்டான். ஆனா அவருக்கு தெரியல இவர்தான் யாரு, இவர்தான் கடவுள்னு அவருக்கு இன்னும் தெரியல. அதனால அவர் எப்படி நினைக்கிறாரு? ஓ, கடவுள் உங்க கூட இருக்கிறாரு, அதனால்தான் நீங்க இவ்வளவு அற்புதத்தெல்லாம் என்ன பண்றீங்க, செய்றீங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். சரி, இப்போ இவர் இந்த மாதிரி இயேசு கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் எந்த கேள்வியும் கேட்கல. இவர் ஜஸ்ட் என்ன சொல்றாரு? இயேசுவை பற்றி பெருமையா சொல்றாரா இல்ல கிண்டலா சொல்றாரு நமக்கு தெரியல. ஏதோ இயேசுவை பத்தி என்ன பண்றாரு? ஒண்ணா அடுக்கி சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டே வரும்போது இயேசு குறுக்க மறிச்சு ஒன்னு சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக. இப்போ நிக்கோதேமு ஏதாவது கேள்வி கேட்டாரா இயேசு கிட்ட? எந்த கேள்வியும் கேட்கல. ஜஸ்ட் இயேசுவை பத்தி சொல்லிட்டே வராரு. இயேசு அவரை தடுத்து நிறுத்தி, அவர் பேசுறதை நிறுத்திட்டு இயேசு ஒன்னு சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். திடீர்னு இவர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு இயேசு என்ன பண்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவர் ஏதோ சொல்றாரு, இயேசு ஏதோ சொல்றாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இயேசு இப்படிப்பட்ட சில மனிதர்கள்கிட்ட அவங்க ஒண்ணு சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாரு? ஒண்ணு சொல்லுவார். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவங்க சொல்றது தேவையில்லாத விஷயங்களை அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு அவங்களுக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப அவங்க வாழ்க்கையிலே தேவைப்படுகிற அத்தியாவசியமான முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருப்பார்? இயேசு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அதனால அவங்க சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கும் என்னவே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. இப்போ அதே மாதிரிதான் நிக்கோதேமு யாரை பத்தி புகழ்ந்து தள்ளுறாரு? இயேசுவை பத்தி புகழ்ந்து சொல்றாரு. என்ன, நீர் எங்கிருந்து வந்தவர்? தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் அப்படின்றார். உடனே இயேசு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல.
பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஆ, ஒரு மனுஷன் முதிர்வயதா ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? எப்படி பிறப்பான்? ஆ, அவன் தன் தாயின் அவன் தன் கர்ப்பத்தில் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் இரண்டாவதும் பிரவேசித்து பிறக்க கூடுமோ பிறக்க என்றான். கூடுமோ என்றான். அவன் என்ன நினைக்கிறான்? இவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் வேற ஒண்ணு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? நான் மறுபடியும் எங்க அம்மா வயித்துல போய் மறுபடியும் பிறக்க முடியுமா? என்னய்யா நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றார். அப்புறம் மறுபடியும் இயேசு சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஆ, ஒருவன் ஒருவன் ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு மெய்யாகவே சொல்கிறேன். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்றாரு. முதல்ல மறுபடியும் பிறக்கணும்ட்டாரு, இப்ப என்ன சொல்லிட்டாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்ட்டார். மறுபடியும் என்ன ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, என்னங்க அது, என்ன சொல்றீங்க? ஆனா இப்ப சொல்றது நிக்கோதேமுக்கு புரியும். ஏன்னா இப்ப சொல்றது கொஞ்சம் அவருக்கு புரியுற மாதிரி என்ன பண்றார் இயேசு சொல்றார். இப்போ இந்த நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது அப்படின்னா என்ன? இன்னைக்கு பொதுவா சபைகள்ல, பெந்தேகோஸ்தே திருச்சபைகள்ல பொதுவாக இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, ஜலம்னா என்ன? ஞான ஸ்நானம். ஆவியினால பிறக்கிற என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. அப்போ ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலனா அவர் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது தவறான வியாக்கியானம், தவறான கருத்து. ஏன் தவறான கருத்துன்னு சொல்றேன்? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால அவர்கள் பரலோகம் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால யாரும் என்ன பண்ண முடியாது? பரலோகம் போக முடியாது. அப்ப ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளம். என்னது? ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம்? நான் இயேசு கிறிஸ்துவை என் கடவுளாக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் என்னது? ஞான ஸ்நானம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆபிரகாம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தெரிந்து கொள்றார். ஆபிரகாம தெரிந்து கொண்டு ஆபிரகாம அழைக்கிறார். ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, அவர் எந்த கடவுள் ஆபிரகாம தெரிந்து அழைக்கிறாரோ அந்த கடவுளை உண்மையான தெய்வமா என்ன பண்றாரு? யார் ஏற்றுக்கொள்றா? ஆபிரகாம் ஏற்றுக்கொள்றார். அப்போ ஆபிரகாம் கடவுளை உண்மையாக அறிந்து கொண்டு உண்மையான தெய்வத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்ட போது கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம் தெரியுமா? ஒன்னு, இப்ப நீ என்னோட என்ன பண்ணிட்டேன்னா உறவுக்கு வந்துட்ட, நீ என்னை கடவுளா ஏற்றுக்கொண்டுட்ட, நான் உன்னை என்னுடைய மகனா என்ன பண்ணிட்டேன்? ஏற்றுக்கொண்டுட்டேன். இப்போ நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன், நீ என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்ட. இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா நான் உனக்கு ஒன்று செய்ய போறேன். உன்னுடைய குடும்பத்துல நீ முதற்கொண்டு உன்னுடைய குடும்பத்துல இனிமேல் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் நீ என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும். இதுதான் என்னது? உடன்படிக்கையின் அடையாளம். அதே போலதான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். கிறிஸ்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரித்தாரு. இப்போ நான் அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அவர் என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இதற்கு அடையாளமாக நாம் என்ன பண்ண வேண்டும்? ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா? இல்லை, அதனால நான் என்ன பண்ண போறேன்? ஞானஸ்நானம் பெறாமலேயே வாழ போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஞானஸ்நானம் என்ன பண்ணணும்? பெற வேண்டும். ஆனா அந்த ஞானஸ்நானம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம்னா என்ன? அது என்னது? ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளம். அல்லேலூயா. சோ ஆனா இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒருவன் ஜலத்தினால் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்ப ஞானஸ்நானம் எடுத்தா தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். மார்க்கு 16:16 வாசிங்களேன். விசுவாசம் உள்ளவனாகி பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி
ஞானஸ்நானம் பெற்றவன் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். இப்ப எங்க முதல்ல என்ன போட்டிருக்குது? முதல்ல என்னது? விசுவாசம். அதுக்கப்புறம் தான் என்னது? ஞானஸ்நானம். அப்ப நான் சொன்னது என்ன? முதல்ல இயேசுவை கடவுளாக என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடையாளமாக என்ன பெறுகிறோம்? ஞானஸ்நானம் பெறுகிறோம். அப்பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லும்போது நித்திய ஜீவனை என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. விசுவாசியாதவனோ விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப இந்த இடத்துல என்ன வரல? என்ன வரல? ஞானஸ்நானன்ற வார்த்தையே வரல. அப்போ விசுவாசி யாதவனோ ஞானஸ்நானம் பெறாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்றல்ல. எதை பற்றி தான் பேசுகிறார்? விசுவாசி ஆதவனோ. அப்ப எது ரொம்ப முக்கியம்? எது ரொம்ப முக்கியம்? விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல யார் யாருக்கோ என்ன கொடுக்குறாங்க? ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு கல்யாணம், அவசர கல்யாணம்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க? அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் கிட்ட கூட்டு போய், ஐயோ ஐயா அவசர அவசரமா கல்யாணம் பண்ணோம், முதல்ல இவங்களை என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார்? கூப்பிட்டு டக்குன்னு முக்கிய அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாரு? ஞானஸ்நானம் கொடுத்துருவாரு. அந்த ஞானஸ்நானத்துல என்ன இல்லை? எந்த ஒரு அடையாளமும் இல்லை, எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நம்முடைய சபையிலே அப்படி நடந்தது. ஒரு முறை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா, எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த ஏரியால ஒரு தம்பி எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாரு, அவரு ஒரு சர்ச்சுக்கு போனாரு, அங்க சர்ச்சு அவருக்கு பிடிக்கல, அதனால உங்க சர்ச்சுக்கு அவரை கூட்டு வரலான்னு இருக்கிறேன், அதனால உங்க சர்ச்சு கூட்டு வரட்டுமாயா அப்படின்னாரு. தாராளமா கூட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி, ஒரு 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு. திடீர்னு ஒரு நாள் சர்ச்சு முடிஞ்சு நாங்க வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். திடீர்னு என்னுடைய நண்பர் வந்தார். யார்? அந்த தம்பியை கூட்டு வந்தார். இங்க இருக்கிறவரை கூட்டு வந்துட்டு, ஐயா நான் சொன்னேனே என்னுடைய நண்பர் இவர்தான், உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு கூட்டு வந்தேன் ஐயா அப்படின்னாரு. சரி வாங்க சந்தோஷம், அப்படி பேசலான்னு அப்படி பேச ஆரம்பிச்சா அவர் சொல்றாரு, ஐயா இவருக்கு உடனே ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னாரு. எப்படி கொடுக்கணுமா? உடனே கொடுக்கணுமா? என்னடா இதுன்னு பார்த்தா கையில ஒரு பையோட வந்திருக்கிறாரு. பையில மாற்று துணி, டவல் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாரு. உடனே நான் சொன்னேன், எங்க சர்ச்சில் அந்த மாதிரி வழக்கம் கிடையாது. முதல்ல நீங்க எங்க சர்ச்சுக்கு என்ன பண்ணணும்? குறைஞ்சது ஒரு வருஷமாவது நீங்க என்ன பண்ணணும்? வரணும். வந்து நீங்க போதனையெல்லாம் கேட்கணும். போதனையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி உங்களுக்கு ஞானஸ்தானம் அவசியம் நீங்க என்னைக்கு வந்து என்கிட்ட சொல்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? ஞானஸ்தானம் கொடுப்பேன். இதோ இப்போ உடனே வந்த உங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது இல்ல? ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பத்தி என்னன்னு தெரியாது, இயேசுவை பத்தி என்னன்னு தெரியாது, விசுவாசனா என்னன்னு தெரியாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. அதனால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுனால என்ன இல்ல? ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னேன். அப்போ போனவர் தான் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. அதே மாதிரி ஒரு சகோதரன் வந்தார். அவர் வந்தார், சர்ச்சுக்கு வந்தார். ஒரு 2 மாசம் 3 மாசம் வந்தார். வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க இப்பதான் சர்ச்சுக்கு என்ன பண்றீங்க? வந்துட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த டைம்ல ஞானஸ்நானம் சிலர் எடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் கிளாஸ் வச்சேன். அப்போ சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஞானஸ்நான கிளாஸ் இருக்கு, நீங்க எல்லாம் வாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களாம் வாங்கன்னு சொல்லும்போது அந்த சகோதரன் வந்து என்கிட்ட கேட்டார், நானும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாமான்னார். வாங்க வந்து அட்டன் பண்ணுங்க, ஞானஸ்நானம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி வர சொன்னேன். வந்தாரு, அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணி முடிச்ச உடனே எனக்கும் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க நீங்க இப்பதான் சர்ச்சுக்கு புதுசா வரீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்களுக்கு நான் தரேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2-3 வாரம் கழிச்சு அவரும் என்ன பண்ணல? வரல. அப்போ வந்தது நோக்கம் என்ன? ஏதோ யாரோ ஒரு கிறிஸ்தவ பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு அவர் என்ன பண்றாரு? விருப்பப்படுறாரு. அதனால ஏதாவது ஒரு சபைக்கு போய் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறாரு? ஞானஸ்நானம் எடுத்துட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் காமிச்சு என்ன பண்ணணும்னு பாக்குறாரு? கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறாரு. சோ அப்போ அதே மாதிரி இன்னொரு தம்பி வந்தாரு. ஆனா அவரு ஒழுங்கா சர்ச்சுக்கு என்ன பண்ணாரு? வந்தாரு, ஒழுங்கா வசனத்தை கேட்டாரு, ஒழுங்கா அந்த ஞானஸ்நான கிளாஸ் வந்து என்ன பண்ணாரு? அட்டன் பண்ணாரு, ஞானஸ்நானம் எடுத்தாரு, அதே மாதிரி கல்யாணம் பண்ணாரு. இன்னைக்கும் நம்ம சர்ச்சுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாரு? வருவார். அது உண்மையான மனம் திரும்புதல். அதற்கு அடையாளமா என்ன கொடுத்தோம்? ஞானஸ்நானம் கொடுத்தோம். சோ அப்போ ஞானஸ்நானத்தை பற்றி நமக்கு என்ன இருக்கணும்? சரியான புரிதல். என்ன புரிதல்? ஞானஸ்நானம் என்பது நல் மனசாட்சியின்
உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? எனக்கும் ஆண்டவருக்கும் என்னது? உடன்படிக்கை. அதற்கு அடையாளமா தான் என்னது? ஞானஸ்நானம். அதே மாதிரி ஞானஸ்தானத்துல என்ன நடக்குது? என்னுடைய பழைய மனிதன் என்ன ஆகிறான்? மரித்து கிறிஸ்துவோடு என்ன பண்ணப்படுகிறான்? அடக்கம் பண்ணப்படுகிறான். புது மனிதன் என்ன பண்ணுகிறான்? எழுந்து கிறிஸ்துவோடு கூட அந்த புதிய மனிதன் இந்த உலகத்துல என்ன பண்ணுகிறான்? வாழ்கிறான். அதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளமாக இருக்கிறது. இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நான் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லலைன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த ஞானஸ்தானம் என்பது என்னன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் எல்லாருக்கும் என்ன பண்ணுகிறேன்? அதை நான் வெளிப்படுத்துகிறேன், அறிவிக்கிறேன். அதுவும் குறிப்பாக நம்ம எந்த ஐக்கியத்துல சேர்ந்திருக்கிறோமோ அந்த ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நாம வெளிப்படுத்துறோம். என்ன வெளிப்படுத்துறோம்? நான் கிறிஸ்துவை கடவுளாக என்ன பண்ணேன்? ஏற்றுக்கொண்டேன். அதற்கு அடையாளமாக இந்த தண்ணீரில் நான் என்ன பண்ணுகிறேன்? முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை நாம் என்ன பண்ணுகிறோம்? வெளிப்படுத்துகிறோம். சரி, இப்போ இங்க இயேசு என்னதாங்க சொல்றாரு? இயேசு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த நிக்கோதேமு அவர் யூத மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு பரிசேயன், யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இப்ப இந்த யூத மார்க்கத்திலே இந்த ஜலம் என்பது எதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, சுத்திகரிப்புக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இயேசு இங்க என்ன சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும். இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஜலம் ஆவின்றத அவர் என்ன பண்ணல? தனித்தனியா பிரிக்கல. இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் போதும் தனித்தனியா பிரிச்சு சொல்லல. ரெண்டுத்தையும் எப்படிதான் சொல்றாங்க? ஒன்னாதான் சொல்றாங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்பது ரெண்டு தனி விஷயம் கிடையாது, ரெண்டுமே என்னதான்? ஒன்று அப்படின்னா. அப்ப இவர் என்ன சொல்றாரு? நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இது யாருக்கு தான் புரியும்? யூதர்களுக்கு தான் புரியும், நிக்கோதேமுக்கு தான் புரியும். அப்போ நிக்கோதேமுக்கு அது புரியும் போது இயேசு சொல்றாரு, நீ சுத்திகரிக்கப்படாத பட்சத்தில் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது அப்படின்றார். சரி, இந்த சுத்திகரிப்புனா என்னன்றதையும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப இந்த வசனமும் மூணாவது வசனமும் கனெக்டட். இப்ப மூணாவது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டான்? காண மாட்டான். அஞ்சாவது வசனத்துல சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். இப்ப இந்த ரெண்டு பக்கம் இந்த என்ன இருக்குது? தேவ ராஜ்யம் இருக்குது. இப்ப இந்த ரெண்டு பக்கம் என்ன இருக்குது? மறுபடியும் பிறப்பது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. அப்போ மறுபடியும் பிறப்பதுனா என்ன? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. மறுபடியும் பிறப்பதுனா என்ன? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பதுனா என்ன? சுத்திகரிக்கப்படுவது. அப்போ ஒருத்தன் மறுபடியும் பிறக்கிறானா அவன் என்ன பண்ணப்படணுமா? சுத்திகரிக்கப்படணும். விளங்குதா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்ப சுத்திகரிக்கப்படுறதுனா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பொதுவாக தேவனோட உள்ள உறவை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா துண்டிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ பொதுவாக அநேகருக்கு யாரோடு உறவில்லை? யாரோடு உறவில்லை? தேவனோடு உறவு இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப தேவனோடு உறவு அந்த துண்டிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம். புரியுதா நான் சொல்றது? சரி, பாவம்னா என்ன? பைபிள் படி நீங்க ஒரு கற்பனையில வச்சுட்டு நீங்க சொல்றதெல்லாம் பாவம் கிடையாது. பைபிள் படி பாவம்னா என்ன? வேத வசனத்தின்படி நடக்காமல் இருப்பது. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுவது, நியாயப்பிரமாணத்தை மீறுவது, நன்மை செய்யாமல் இருப்பது. சரி, இப்போ இதெல்லாமே சேர்த்து ஒரே வார்த்தையில நான் சொல்றேன். பாவம் என்றால் பைபிளுடைய வார்த்தையின்படி பாவம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு சுயநலமுள்ள ஒரு செயல், அந்த செயலினாலே மற்றவர்களுக்கு என்ன ஏற்படும்னா பாதிப்பு ஏற்படும்.
அதுதான் என்னது? பாவம். இப்போ உதாரணத்துக்கு நன்மை செய்யாமல் இருப்பது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு நபர் நன்மை செய்யாமல் இருக்கிறார், அவர் என்ன செய்யறாரு? தீமை செய்யறார். அப்போ ஒருத்தர் தீமை செய்யும் போது மற்றவங்களுக்கு என்ன ஏற்படுது? பாதிப்பு ஏற்படுது. இப்போ ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின்படி நடக்கல அப்படின்னா கரெக்டா அவர் என்ன பண்ணுவாரு? மற்றவங்களுக்கு தீமை செய்வாரு. அதனால மற்றவங்களுக்கு என்ன ஏற்படும்? பாதிப்பு ஏற்படும். இப்ப நியாயப்பிரமாணத்தை மீறி நடப்பதுன்னா என்ன? நியாயப்பிரமாணமே என்னதான்? மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறாருன்னா அவர் மற்றவங்களுக்கு என்ன செய்யறாரு? தீமை செய்யறார். இப்ப தேவனோடு இருந்த உறவிலே ஒருவர் துண்டிக்கப்படுவார்னா அதற்கு என்ன காரணம்? பாவம் காரணம். எப்படி? அந்த நபர் ஒரு சுயநலமுள்ள ஒரு நபராக வாழ்கிறார். அவருடைய சுயநலமுள்ள செயல்கள் மற்றவர்களுக்கு என்ன ஏற்படுத்துகிறது? என்ன ஏற்படுத்துகிறது? தீங்கு ஏற்படுத்துகிறது, பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்போ நான் சுயநலமா வாழ்ந்து மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வாழும்போது எனக்கு ஆண்டவரோடு என்ன இல்லை? உறவு இல்லை, தொடர்பு இல்லை. இப்போ ஆண்டவரோடு உள்ள உறவு எனக்கு முக்கியம் என்று நான் நினைப்பேனாகில், ஆண்டவரோடு உள்ள உறவு எனக்கு முக்கியம் நான் நினைப்பேன்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? என்ன சுத்திகரித்து கொள்ள வேண்டும். என்னை நான் சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய தவறுகளை, என்னுடைய சுயநலமுள்ள செயல்களை, நான் மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகளை மன்னிப்பதற்கு வல்லவர் ஒருவர் தான் உண்டு. யாரு? இயேசு. அப்போ அவரிடத்துல போய் நான் என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துட்டேன்? சுயநலம் உள்ளவனாய் வாழ்ந்து விட்டேன். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையினாலே நான் செய்த செயல்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுத்தி இருக்கிறது? தீங்கை ஏற்படுத்தியிருக்கிறது, பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனாலே நான் உம்மிடத்திலிருந்து தூரம் என்ன பண்ணிட்டேன்? போய்விட்டேன். மறுபடியும் உம்மோடு நான் இணைய விரும்புகிறேன். உம்மோடு ஒரு ஐக்கியத்திலே நான் இணைய விரும்புகிறேன். என்னை என்ன பண்ணும்? என்னுடைய செயல்களை, என்னுடைய தவறுகளை, என் குற்றங்களை, என் பாவங்களை என்ன பண்ணும்? மன்னித்தருளும். இயேசு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்குதா? இருக்குது. ஏன்னா அவர் யாரு? கடவுள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களுடைய வழிமுறை ஒன்று இருக்கிறது. இப்போ யூதர்கள் பொறுத்த வரைக்கும் யூதர்கள் பாவம் செஞ்சாங்கன்னா அந்த பாவத்துக்கு, அவங்க அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் வச்சிருந்தார். யாருக்கு? யூதர்களுக்கு. என்ன பரிகாரம்? பலி செலுத்தணும். அப்போ ஒரு பாவம் செஞ்சிட்டா அந்த பாவத்துக்கு என்ன பலி செலுத்தணுமோ அந்த பலியை அவங்க செலுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுது? ஆண்டவரோடு உள்ள உறவு புதுப்பிக்கப்பட்டு விடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலை தம்முடைய ஜனமாக என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நான் உன் கர்த்தர், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். நீ என்னுடைய ஜனம், அதனால நான் உன்னை பொறுப்பா என்ன பண்ண போறேன்? வழி நடத்த போறேன். உனக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்க போறேன். உனக்கு வேண்டிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு நான் என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா என்ன பண்ண போறேன்? வைக்க போறேன். இது என்னுடைய வேலை. உன்னுடைய வேலை என்ன? நீ என்னுடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்போ ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டளையும் சுயநலத்தை கூட்டுகிற, சுயநலத்தை பெருக்குகிற, ஒரு மனிதனை சுயநலமாய் வாழ செய்கிற கட்டளைகள் கிடையாது. எல்லாமே ஆண்டவர் கொடுத்த கட்டளை எல்லாமே ஒரு மனிதனை எப்படி மாற்றும்? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் என்ன பண்ணும்? மாற்றும். சமுதாயத்திற்கு நன்மை செய்கிறவனாய் மாற்றும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதை தடுக்கும். அதுதான் கர்த்தருடைய கட்டளை. அப்போ இந்த யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தார்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானா கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு என்ன ஆகுது? துண்டிக்கப்படுது. அவன் பலி செலுத்தி மறுபடியும் கர்த்தரோட உறவை என்ன பண்ண முடியும்? புதுப்பித்துக் கொள்ள முடியும். இது யூதர்களுடைய வழிமுறை. இப்போ அந்த வழிமுறையில தான் புதிய ஏற்பாட்டுக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே நமக்கு என்னவா மாறிட்டாரு? பரிகார பலியா மாறிட்டார். அப்ப இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனோடு நல்ல உறவுக்குள்ள வருவதற்கு இயேசு நமக்கு என்ன வழி வச்சிருக்கிறாரு? ஈஸியான ஒரு வழி. என்ன வழி? அவரே நமக்கு பாவத்திற்கான பரிகார
பலி. அந்த பலியின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் அதை கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கையிடும் போது நமக்கும் ஆண்டவருக்கு என்ன வந்து விடுகிறது? நல் உறவு ஏற்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன ஆயிரும்? சுத்திகரிக்கப்படுகிறோம். அப்படின்னா என்ன ஆயிரும்? ஆவியிலும் ஜலத்துல என்ன ஆயிரும்? பிறந்து விடுகிறோம். அப்படின்னா என்ன ஆயிரும்? மறுபடியும் பிறந்து விட்டோம் என்றார். அல்லேலூயா. இப்போ நினைவே மக்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. யோனா தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, இந்த நினைவே கவிழ்க்கப்பட போகிறது இன்னும் 40 நாள்ல. ஏன்னா இந்த நினைவேல நீங்கள் செய்கிற பாவம் எப்படி இருக்குது? ரொம்ப கொடுமையா அதிகமா இருக்குது. இந்த பாவம் யாரிடத்துல எட்டி இருக்குது? கர்த்தரிடத்துல எட்டி இருக்குது. கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறார்? அழிக்க போறார். இப்ப அந்த ஜனத்திற்கு பாவ பரிகாரம் ஏதாவது இருந்ததா? இல்ல. அந்த ஜனம் என்ன பண்ணுச்சு? தங்கள் பாவங்களை நினைத்து வேதனைப்பட்டு ரெட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து உபவாசித்து தங்கள் பாவங்களை தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட்டு என்ன பண்ணினார்கள்? ஆண்டவருடைய மன்னிப்புக்காக மன்றாடினார்கள். ஆண்டவர் மனம் இறங்கினாரா? இறங்கினாரு. அவங்க பாவங்களை என்ன பண்றார்? மன்னித்தார். அவர்களுக்கு வர வேண்டிய அழிவை அவர் என்ன பண்ணினார்? நிறுத்தினார். நீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 100-200 வருஷம் கழிச்சு மறுபடியும் நினைவேக்கு என்ன வருது? அழிவு வருது. ஏன்னா இந்த ஜனம் மனம் திரும்பிச்சு. அதுக்கப்புறம் வந்த ஜனம் என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமா போயிடுச்சு. இப்போ ஒண்ணு, நீங்க இயேசு கிறிஸ்துடைய பரிகார பலியை நம்புனீங்கன்னா அந்த பரிகார பலியின் மூலமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனோட என்ன ஆயிடுவீங்க? ஐக்கியம் ஆயிடுவீங்க. இல்லையா? அதை நீங்க நம்பலையா? நீங்க ஜஸ்ட் இயேசுவை கடவுளா நம்பி நீங்க செய்த இந்த வாழ்ந்த சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை, நீங்கள் செய்த செயல்கள் எப்படி மற்றவருடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறதோ அந்த பாதிப்புகளை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்கும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் என்னவா இருக்கிறார்? அதிகாரியாயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு என்ன ஏற்படுகிறது? அவரோடு ஒரு நல்ல உறவு, ஐக்கியம் ஏற்படுகிறது. அதுதான் என்ன அர்த்தம்? மறுபடியும் பிறப்பது. இப்ப இது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. முதல்ல இப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் கிருபை உள்ளவர். வேத வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு என்னாகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். இது யாரால் உண்டானதல்ல, நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்ப பாருங்க, ஆண்டவர் கிருபையினாலே இயேசுவை கொண்டு நமக்கு ஒரு எளிமையான வழியை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆனா இந்த நிக்கோதேமு இருக்கிறார் பாத்தீங்களா, இவர் யூத பாரம்பரியத்துல வர்றாரு, யூத மார்க்கத்துல ஒரு அதிகாரி, ஒரு பரிசேயன். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க மக்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்க தெரியுமா? உன் பாவத்துக்கு பரிகாரம் மத ரீதியான சடங்காச்சார முறைகள். இப்ப இவங்க இந்த மத ரீதியான கடினமான சரீரத்தை பாதிக்கக்கூடிய பல சடங்காச்சார முறைகளை செய்தால்தான் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு ஏற்படும், தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம் ஏற்படும் என்று இவர்கள் மற்றவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கற்றுக் கொடுத்து இவர்களும் அதை நம்பி அந்த நம்பிக்கையிலே திருப்தி அடைந்திருக்கிறார்கள். அதனால்தான் இயேசு சொல்றாரு, நீ அந்த நம்பிக்கை, உன் மத வழிபாட்டு நம்பிக்கை, மத வழிபாட்டு முறைகள், மத சடங்காச்சாரங்கள் உன்னை கர்த்தரோடு இணைக்கும் என்று நீ என்ன பண்ணாத? நம்பாத. நீ என்ன பண்ண வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். அப்படின்னா என்ன? என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசித்து, என்னை நீ விசுவாசித்து என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ சுத்திகரிக்கப்பட்டு என்னோடு ஒரு நல் உறவில் வரும்போதுதான் நீ என்ன பண்ணப்பட முடியும்? மறுபடியும் பிறந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? வர முடியும், பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கு நிறைய மனித சடங்காச்சார முறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? நீ இதை செஞ்சா தேவனோட என்ன ஆயிடுவ? ஐக்கியம் ஆயிடுவ. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க தெரியுமா? நீ 10 மணி நேரம் நெடுமுழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, அப்பதான் கர்த்தரோடு நீ என்ன பண்ற? நெருங்கி நடக்கிறன்னு அர்த்தம். நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு.
இப்போ இந்த மத சடங்காச்சார முறைகளை பின்பற்றி வாழ்ந்தவர்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணலைன்னா அவங்களுக்கு என்னவே தோணாது, தூக்கம் வராது, ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறோன்ற எண்ணமே அவங்களுக்கு வராது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, நீ இந்த மத சடங்காச்சார முறைகள்லாம் நீங்க செய்ய வேணாம்ப்பா, நீ சுத்திகரிக்கப்படணும். அதற்கு ஒரே வழி யார்தான்? நான் தான். நீ என்ன விசுவாசித்தாலே நீ என்ன பண்ணப்படுவாய்? சுத்திகரிக்கப்படுவாய். உன்னுடைய பாவங்கள் உனக்கு என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். நீ தேவனோடு நல் உறவுல என்ன பண்ண முடியும்? நல் மனம் பொருந்த முடியும். ஆனா அதை யாரால ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே பல வருஷங்களாக இந்த மத சடங்குகளை பழக்கத்திலே கொண்டு வந்த, மத சடங்குகளை செய்து 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 பழகி வந்தவர்களால் இந்த எளிமையான முறை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்குதான் இயேசு ஒரு உதாரணம் சொல்றார். என்ன உதாரணம் சொல்றார் பாருங்க. 6வது வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், மாம்சமாயிருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆ, நான் உனக்கு சொன்னதை சொன்னதை குறித்து அதிசயப்பட அதிசயப்பட வேண்டாம். அப்படின்னா அவர் சர்ப்ரைஸா இருக்கிறாரு. என்ன இதை இவர் சொல்றாரு? நாங்க தேவனோடு நல்மனம் பொருணுறோம், ஏகப்பட்ட சடங்காச்சார முறைகளை நாங்கள் செய்கிறோம், இதுவரைக்கும் செய்து பழகிவிட்டோம். இவர் ஒரு எளிமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். அப்புறம் இயேசு சொல்றார் பாருங்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, வீசுகிறது. அதன் சத்தத்தை அதை சத்தத்தின் கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இந்த இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ இவங்க பாருங்க, சடங்காச்சார முறைகள் அப்படின்னா என்ன? ஏதோ ஒன்ன செஞ்சு 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 அதுதான் ஒருத்தரை தேவனோடு இணைக்குதுன்னு பழகிட்டாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நீ எதையும் செய்யாத, என்ன பண்ணு, என்னோட உறவுல வரணும்னு நீ என்ன நம்பு, என்ன விசுவாசி, உன் பாவங்களை அறிக்கையிடு, ஜஸ்ட் சொல்லு, நான் உன் பாவத்தை என்ன பண்றேன்? மன்னிக்கிறேன். நீ மறுபடியும் என்ன பண்ணிடுவ? பிறந்துருவ. நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணிடுவ? வந்துருவ. அவங்களால இதை என்ன பண்ண முடியல, ஏத்துக்குது. எப்படி எப்படி எப்படி? அதுதான் ஒரு உதாரணம் சொல்றாரு, காத்து. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா ஒரு இடத்துல நிக்கிறோம், பயங்கரமா வேர்க்குது, காத்து அடிக்க மாட்டேது, மரம் இலை கொலைலாம் எதுவுமே அசைய மாட்டுது. என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்ன இல்ல, காத்தே இல்லை. அது உண்மையா? சொல்லுங்க. இல்ல, காத்து இருக்குது, அதுதான் உண்மை. ஆனா அந்த இருக்கிற காத்தை நம்ம என்ன பண்ணல, உணரல. எதுல வச்சு உணரல? நம்ம மேல அந்த காத்து வீசல, காத்து அடிக்கிற சத்தம் கேட்கல, மரம் செடி கொடி என்ன பண்ணல, ஆடல. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு உணர்வு, ஒரு செயல், இதெல்லாம் பார்த்துதான் காத்து இருக்குதுன்ற நம்மளால என்ன பண்ண முடியுது, நம்ப முடியுது. அதுதான் இயேசு சொல்றாரு, நீங்க யூத சடங்காச்சார முறைகளெல்லாம் செஞ்சு செஞ்சு பழகி, அதை பார்த்து பார்த்து பழகி, இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு இது நடக்கும் நீங்க என்ன பண்றீங்க, நினைக்கிறீங்க. ஆனா ஆவிக்குள்ள பிறக்கிறதுக்கெல்லாம் அப்படி என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. சொல்றது விளங்குதா? அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தாலே உனக்குள்ள என்ன ஏற்படுகிறது, மாற்றம் ஏற்படுகிறது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீ மறுபடியும் என்ன பண்ண விடுகிறாய், பிறந்து விடுகிறாய், உன்னுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டு விடுகிறது, நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணிட்ட, வந்துட்ட. நீ எப்படி எதிர்பார்க்க கூடாது, ஏதோ எனக்கு ஏதோ நடக்கணும், ஏதோ ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கணும், ஏதோ சில்லுன்னு வரணும், ஏதோ கை காலம் நடுங்கணும், அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காத. இன்னைக்கு அதை தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, எதிர்பார்க்கிறாங்க. பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்களேன்.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய பாருங்க, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணப்பட்டீங்களா? முத்திரை போடப்பட்டீங்களா. அப்படின்னா என்ன? அப்பவே பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வந்துட்டாரு? நமக்கு. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? முதல்ல நீ விசுவாசிக்கணும், அப்புறம் ரட்சிக்கப்படணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கப்புறம் நீ காத்திருப்பு கூட்டத்துக்கு வரணும், நான் உங்க தலை மேல கை வச்சு என்ன பண்ணுவோம்? இது பண்ணுவோம், அபிஷேகத்தை இறக்குவோம். அப்பதான் நீ எதை பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்புறம் பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் என்னவா இருக்கிறாராம்? அச்சாரமா இருக்கிறார். அச்சாரம்னா என்னது? உறுதிப்படுத்துதல். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது என்ன வைப்பாங்க? அச்சாரம் வைப்பாங்க. இப்போ ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணை போய் பார்க்குறாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டில் அச்சாரம் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு யாருக்கு கட்டி கொடுக்கணும்? அந்த வீட்டுக்காரங்க அந்த மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுக்கணும். எந்த மாப்பிள்ளை அச்சாரம் வச்சாரோ அவருக்கு தான் அந்த பொண்ணை என்ன பண்ணணும்? கட்டி கொடுக்கணும். அப்படின்னா அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளைக்கு சொந்தம். அதே மாதிரிதான் நாம் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமா என்ன பண்ணப்பட்டிருக்கிறாராம்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? முத்திரை போடப்பட்டிருக்கோம். எப்ப நடக்குது இது? வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. இது எப்ப நடந்து நமக்கே தெரியாது. ஆனா இதுதான் உண்மை. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும், அப்படியே செல்லுன்னு இருக்கும், அப்படியே அனலா இருக்கும், அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லதை கேட்டிருக்கிறோம். நம்மளும் என்ன எதிர்பார்க்கிறோம்? அதே மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ அது மாதிரி நடக்கல உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்குள்ள யார் இல்லை? பரிசுத்த ஆவி இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா வசனம் அப்படி சொல்லலை. அதை தான் இயேசு யாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு? நிக்கோதேமுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. காற்று போறது வருது, சத்தத்தை கேட்கிற, ஆனா எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் வருதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அது போலதான் மறுபடியும் பிறந்தவனுடைய வாழ்க்கையும் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனோடு உள்ள உறவு எனக்கு முக்கியம் என்று உணர்ந்து, ஆண்டவரே நான் என்னுடைய சுயநல வாழ்க்கையை விட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறேன் என்று உணர்ந்து நம்மை நாமே முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதை சரீரத்துல உணர முடியாது, அது வெளியே உணர முடியாது, எப்படியும் உணர முடியாது. ஆனா அந்த மாற்றம் எப்படி வெளிப்படும்னா, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க 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 அந்த மாற்றத்தை எல்லாராலும் என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ளும். சொல்றது விளங்குதா? அதுக்கு பேர் தான் என்னது? மறுபடியும் பிறப்பது. மறுபடியும் பிறப்பது என்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதுனா என்ன? சுத்திகரிக்கப்படுவது. சுத்திகரிக்கப்படுவதுனா என்ன? தேவனோடு என்ன பண்ணுவது? ஐக்கியப்படுவது, தேவனோடு ஒப்புரவாகுவது. அல்லேலூயா. தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்குதா? நல் மனசாட்சி பொருந்தி இருக்குதா? உங்களுக்கும் தேவனுக்கும் நல் மனசாட்சியோடு இருக்கிறீங்களா? இருக்குது. அப்படின்னா நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்? மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதை செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்ய மாட்டார். இதை யார் தான் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். நம்ம தான் அந்த ஸ்டெப் எடுக்கணும். இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
என்ன பண்ணுவாங்க? தாலி கட்டுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாலி கட்டினாதான் அந்த தாலிக்கு என்ன இருக்குது? அர்த்தம் இருக்குது. அந்த அடையாளத்துக்கு என்ன இருக்குது? மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. அதே மாதிரி ஆண்டவரோடு நமக்கு ஒரு உறவு ஏற்படாத பட்சத்தில் வேற எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறதில்ல, நடக்க போறது. முதல்ல நமக்கு என்ன தேவை? ஆண்டவரோடு உள்ள உறவு, ஐக்கியம் தேவை. ஆண்டவரோடு நாம் நல்மனம் பொருந்த வேண்டும். நல்மனம் பொருந்தினால்தான் நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம் என்ற அர்த்தம். சுத்திகரிக்கப்பட்டால்தான் நாம் மறுபடியும் பிறக்கிறோம் என்ற அர்த்தம். மறுபடியும் பிறந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது என்ன இருக்குது? ஒரு மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அது என்ன பண்ணுகிறது? மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ இதை கேட்ட நீங்க யோசிக்கணும், நான் மறுபடியும் பிறந்துட்டேனா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவரோடு நல் உறவுல இருக்கிறேனா? இப்போ நான் நல் உறவுல இருக்கிறேன்னா நான் தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுவேன்? நடப்பேன். அதற்கு என்னை முழுமையா என்ன பண்ணியிருப்பேன்? அர்ப்பணிச்சிருப்பேன் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். அப்போ நீங்க அப்படி வாழ்றீங்கன்னா நீங்க மறுபடியும் என்ன ஆயிட்டீங்க? பிறந்துட்டீங்க. நீங்க தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டீங்க? பார்த்துட்டீங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணிட்டீங்க? பிரவேசிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க மறுபடியும் பிறக்கல, இன்னும் எனக்கு அது சந்தேகமா இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? எனக்கு ஆண்டவரோடு என்ன வேணும்? ஒரு நல்ல உறவு வேணும். இனிமேல் நான் சுயநலமா என்ன பண்ண போறதில்ல, வாழ போறதில்ல. ஏன் இஷ்டப்படி வாழ போறதில்ல. நான் பண்ணக்கூடிய செயல்கள் மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது? பாதிக்க கூடாது. மற்றவங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. நான் என்னை முழுமையா கர்த்தருக்கு என்ன பண்றேன்? அர்ப்பணிக்கிறேன். நான் ஆண்டவரே, நீங்க இயேசு செய்த அந்த பாவ பரிகாரத்தை நீங்க என்ன பண்ணலாம்? நம்பலாம். எனக்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக நீங்க மரித்தீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதன் மூலமாக என் பாவங்கள் என்ன பண்ணப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உம்மோடு எனக்கு என்ன வேண்டும்? ஐக்கியம் வேண்டும். நான் உம்மோடு நல் மனம் பொருந்த வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி கேட்கும் போது அந்த மாற்றம் உங்களுக்குள்ள என்னாகும்? நிகழும். நீங்க அதற்கான அடையாளத்தை உங்க சரீரத்தில் என்ன பண்ணாதீங்க? தேடாதீங்க. ஐயோ ஷாக் அடிக்கலையே, ஐயோ அனலா வரலையா, ஐயோ சில்லுன்னு வரலையா, ஐயோ உடம்பு ஆடலையே அப்படிலாம் எதிர்க்காதீங்க. நீங்க இந்த ஒரு முடிவுக்கு வரும்போது, இந்த ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கும்போது நீங்க என்ன ஆவறீங்க? ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்றீங்க? பிறக்கிறீங்க. மறுபடியும் பிறக்கிறீங்க. இப்ப எங்க வந்துடுறீங்க? தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துடுவீங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கட்டளைகளுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கையாக என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்பயே டைம் ஆயிடுச்சு. இயேசு சொன்ன வரைக்கும் தான் பார்த்துருக்கிறோம். அடுத்தது பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்புறம் பவுல் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். நம்மளால் எழுந்து நிற்கலாம்.